இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தை நிகழ்ச்சிக்கு வந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். வெளியீடுகள் தேவையானாலும் பத்திரிகை தேவையானாலும் ஊழியத்தில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அற்புதங்கள் நடக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நான் வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். சங்கீத புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இன்றைக்கி மனுஷன் உலகத்திலே பல விதங்களிலே பாரங்கள், வேதனைகள், போராட்டங்கள் இப்படி இருக்கிறத நிலைமையை நம்ம பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட ஏதோ ஒரு பாரத்தில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்த வேதனையோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தை உங்களுக்கு தெரியாத ஒரு காரியம் அல்ல. ஆனாலும் பாரத்தை ஆண்டோடைய சொந்தத்தில் இறக்கி வைக்க முடியாதபடி வேதனையோடு இருக்கிற அநேகரை பார்க்கிறோம். அவர்களை பார்த்தா கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. மத்தேயு 11:28 வாசிக்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தத்தோடு பாரத்தோடு இருக்கிற மக்களுக்கு இளைப்பாறுதல் என்பது ஆண்டவர் இயேசுவிடத்தில் அவருடைய சமூகத்தில் மட்டும்தான் இருக்கிறது. இதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். உபாகமம் 1:17 உங்களுக்கு கடினமாக இருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இது நமக்கு நன்றாய் தெரிந்திருக்கிற ஒரு வேறு பகுதி. அதே போல் எபிரேயர் 12:1 நாம் பார்க்கும்போது பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு என்கிற வாசிக்கிறோம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். இந்த வார்த்தைகளெல்லாம் நமக்கு நன்றாகவே தெரியும், தெரியாத ஒரு காரியம் அல்ல. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று சொல்லுகிறாரே, என்ன அனுபவமாய் சொல்லுகிறார்? வேகமாய் 2-3 காரியங்களை நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக யோவான் சுவிசேஷம் 4ஆவது அதிகாரம் 28-29 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். சமாரிய ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷர் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நன்றாக கவனிங்கள். சமாரியா ஸ்திரீயோடு ஆண்டவர் பேசுகிறார். அவளுடைய குறைவு, அவளுடைய பாவத்தின் தன்மை, இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அவளுக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாகிறது. ஒரு வித்தியாசத்தை, ஒரு வேறுபாடை அவள் காண்கிறாள். அதற்கு பிறகு தண்ணி எடுக்க வந்தவள் என்ன செய்கிறாள் பாருங்கள். தான் பெற்றுக்கொண்ட நன்மையை மற்றவர்களுக்கும் ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும் என்கிற சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு தாகத்தோடு அவள் புறப்படுகிறதை நாம் முதலில் பார்க்கிறோம். நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ. இவர் சொல்லுகிற அந்த வார்த்தை நிமித்தம் அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அநேகர் அவர் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள் என்று சொல்லி அந்த வசனம் இருக்கிறதையும் பார்க்குறோம். அப்படியானால் தான் பெற்ற நன்மையை சுவிசேஷமாக அறிவிக்கிறாள். அப்போ அறிவிக்கிறவர்கள் இப்போ என்ன பாரத்தை இறக்குகிறாள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா 28 நம்ம வாசிக்கிறோம். அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு, குடம் நிறைய தண்ணி இருக்குது, ஊருக்குள்ளே தான் போகிறா. அவள் வீடு ஊரில் தான் இருக்குது. அப்போ வீட்டில் வச்சு கொண்டு வச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற சிந்தை அவளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவள் என்ன பண்ணுறா, இயேசுவின் பாதத்தில் ஆண்டவர் நிற்கிற இடத்துல அங்கே வச்சுட்டு ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் சுவிசேஷத்தை நான் வேகமாய் சொல்ல முடியாதபடி, விரைந்து சொல்ல முடியாதபடி, இந்த குடம் தண்ணி வைத்து எனக்கு பாரமாக இருக்கும், எனக்கு தடையாக இருக்குன்னு சொல்லி அதை இறக்கி வச்சுட்டு ஓடுவதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம்ம எல்லாரும் மேல் விழுந்த கடமை. அந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, தீவிரமாய் செயல்படுத்துவதற்கு என்ன காரியம் தடையாக இருக்கிறதோ அதை இறக்கி வைங்க. அதைத்தான் கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மையை சாட்சியாக மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்கு, மற்ற ஜனங்களும் என்னுடைய நன்மையை சுதந்திரிக்கும்படி எண்ணம் உருவாகிறது. ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், அவள் பாரத்தை
குடத்தை தண்ணீரை இறக்கி வச்சுட்டு அவர் வேகமாய் துரிதமாய் போய் சொல்வதை நாம் அந்த பார்க்கிறோம். அதுதான் முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம். சுவிசேஷத்து நிமித்தம், அதை செயல்படுத்துவது நிமித்தம் தடையாக இருக்கிற காரியங்களை நாம் இறக்கி வைக்க வேண்டும். அது நம்முடைய துரிதமாக போகிறதை, வேகமாய் செயல்படுகிறதை அது தடுக்கிறதா இருக்கிறது. அது மனுஷராக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சுவிசேஷத்துக்கு தடையாக இருக்கிற காரியத்தை நீ இறக்கி வை என்பதுதான் ஆண்டவர் முதலாவது நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு அனுபவம். மார்க் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதில் நம்ம பார்க்கும்போது அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு உண்மை அனுபவம் என்ன என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்களானால், ஜபாலை தலைவனுடைய மகள் சோகீனமாக விழுந்து விட்டா, மரித்து போயிட்டா. போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம்னு சொல்லி போய் வேலைக்காரங்க கூப்பிட்றாங்க. ஆனால் இயேசு நீ விசுவாசம் உள்ளவனாக இருன்னு சொல்கிறார். திரும்ப அந்த ஜபாலை தலைவன் வீட்டுக்கு வந்தபோது என்ன நடக்குது? 40ஆம் வசனத்திலே, இயேசு எல்லாரையும் வெளியே போக பண்ணி பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். பிள்ளை எழுந்துச்சு. நல்ல கவனிங்க, எல்லாரையும் வெளியே போக பண்ணி, ஏன்னா செத்து போச்சுன்னு எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போ அழுதுட்டு இருக்கிற எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் வெளியே போங்க என்று சொல்லி அகற்றிவிட்டு, அதாவது நான் அற்புதத்தை நடப்பிப்பதற்கு, அதிசயத்தை நடப்பிப்பதற்கு, பிதாவாகி தேவன் என்னை அனுப்பின சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்கிற மக்களை அகற்றிவிட்டு, தலித்தாகுமி சிறுவனை எழுந்திரு, அவள் எழுந்திருக்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் அதில் நான் வாசிக்கும்போது பேதுரு அங்கே கூட்டி கொண்டு வர்றாங்க. அங்கே ஆண்டுடைய சீசி மரித்து போகிறாள். அந்த மரித்து போன சீசியை உயிரோடு எழுப்பணும் எங்கிறதுல வராங்க. எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போ அழுதுட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில் பேதுரு வந்த உடனே என்ன செய்கிறார் பாருங்கள். 9ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் பக்கத்தில் திரும்பி என்று வாசிக்கிறோம். பார்த்தீங்களா? அப்போது தடையாக இருக்கிற, வல்லமை வெளிப்படுவது தடையாக இருக்கிற எல்லாரையும் அக்கறைப்படுத்துவதை பார்க்கிறோம். அதுதான் முதலாவது அவள் செய்கிறாள். சமாரியா ஸ்திரீ குடத்தை இறக்கி வச்சுட்டு போகிறா. இனி 2வது ஒரு வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், லூக்கா சுவிசேஷம் 7ஆவது அதிகாரம் 11ஆவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கும்போது, இயேசு நாயின் அப்படிங்கிற ஊருக்கு வருகிறார். அந்த ஊருக்கு அவர் வரும்போது ஊருக்குள்ளே இருந்து ஒரு கூட்டம் எதுக்கு வராங்க. என்ன வராங்க? அங்கே ஒரு கைம்பெண், அவளுக்கு ஒரு மகன், அந்த மகன் மரித்து போனான். அவனை அடக்கம் பண்ணுறது தூக்கிட்டு வராங்க. ஜீவன் வருகிறது, இங்கேருந்து மரணம் வருகிறது. ரெண்டும் சந்திக்கும் போது ஜீவன் ஜெயிக்கிறது என்பதுதான் சத்தியம் நம்மளை பார்க்குறோம். ஆனால் நடந்திருக்க சம்பவம் என்ன என்பதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மேலும் பாரத்தை வைச்சிரு என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அதனுடைய அனுபவம் என்ன? 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு அவளை பார்த்து மனதுருகி அழாதேன்னு சொல்லிவிட்டேன்னு சொல்கிறார். கிட்ட வந்து பாடையை தொட்டார், சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாடையை தூக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாடைக்கு மேலே பாடையில் அவன் இருக்கிறான், மரித்து போன சடலாம் இருக்குது. இயேசு பாடையை தொட்ட உடனே நின்னாங்க. அப்போ அவங்க தூக்கிட்டு இருக்கும்போதே வாலிபனே எழுந்துருன்னு சொல்லி நினைக்கிங்களா? நல்லா யோசித்து பாருங்கள். எழுத்தில் இல்லை, நடந்த உண்மை என்னவென்றால், இயேசு பாடையை தொட்டார். நின்னவங்க அப்படியே அவர் கால் பக்கத்தில், அவருடைய பாதத்து பக்கத்தில், அவருக்கு முன்னால் அப்படியே இறக்கி வச்சுட்டாங்க. பாடை இறக்கிட்டாங்க. எப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், வாலிபனே எழுந்துரு. அவன் எழும்புறான். ஆமென். நல்லா யோசிச்சுட்டு பாருங்க. அந்த வசனத்தின் அனுபவம் என்ன அப்படின்னு சொன்னால், சுமை சுமந்து வருகிறாங்க. அந்த சுமையை அப்படியே இறக்கிட்டாங்க. நீங்களும் கூட ஒருவேளை பாடையில் வர்றான்னு சொன்னால் அதோட முடிஞ்சது, இனி அடக்கம்தான், வேறு வழி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சுமை அது. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இனி முடிஞ்சது, இதுக்கு மாற்றம் கிடையாது, இல்லை மீட்பு இல்லை, இது நடக்கக்கூடியது இல்லை, இழந்தது தான், முடிஞ்சது தான் அப்படிங்கிற நிலைமைக்கு ஒரு நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறாரு, இன்றைக்கு நீங்கள் முடியாதுன்னு சொல்லி அடக்க முடியாது தான், விட்டுற வேண்டியதான்னு சொல்லி எதை தூக்கிட்டு வரீங்களோ ஆண்டோடைய பாத்தில் இறக்குங்க, கர்த்தருடைய பாத்தில் இறக்குங்க. ஏன்னா அவர் வந்து பாடை தொட்டிருக்கிறார். அவர் உங்கள் அருகில் வந்திருக்கிறார். அவர் உங்கள் உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் எதை எழுந்திருக்கீங்களோ அந்த காரியத்தில் ஒரு உயிர் மீழ்ச்சியை கொடுக்கும்படி அவர் ஆயத்தமாக வந்திருக்கிறார். அதுதான் நம்மள வாசிக்கிறோம். நீங்கள் அதை சுமக்கிற வரைக்கும் வாலிபனே எழுந்துரு அந்த வார்த்தை அவர் சொல்ல முடியாது. நீங்கள் எப்போ இறக்கி வைக்கீங்களோ அதுக்கு பிறகு அந்த அற்புதமான மாற்றத்தை நாம் அதில் பார்க்க முடியும். சங்கீத புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், என் அக்கிரமங்கள் பார சுமை போல் இருக்குன்னு சொல்லியிருக்கான். அக்கிரமங்கள்
ஒருவேளை இறக்க வேண்டிய காரியம் பாரமாக இருந்தாலும், பாவமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அதை இறக்கி வைங்க. தேவன் விடுதலை தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இனி மூன்றாவது ஒரு அனுபவத்தை நான் வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஒரு மனுஷன் காணிக்கை செலுத்துவதற்காக வருகிறான். அப்போ காணிக்கை செலுத்துக்கு வரும்போது, நீ பலிபீடத்தினத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்துவிட்டு போய் உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. தேவனோடு பண்ணின உடன்படிக்கை தீர்மானம் எதுவானாலும் அதை நிறைவேற்றும்படி ஆயத்தப்படுற நீங்கள், நம்ம ஒவ்வொருவரும் கூட உன் பேரில் ஒருவனுக்கு குறை உண்டு என்று காண்பாயானால், நீ பலிபீடத்துக்கு முன்னால், அதான் கர்த்தருக்கு முன்னால் உன் காணிக்கை வச்சுட்டு முதலாவது போய் நல்மனம் பொருந்து. நல்மனம் பொருந்தாமல், ஒரு ஐக்கியத்தை உருவாக்கி கொள்ளாமல் நீ காணிக்கை செலுத்துவது எனக்கு பிரியமானது அல்ல என்பதுதான் ஆண்டுடைய வார்த்தை அதிலே வருகிறதை நாம் அதில் பார்க்கிறோம். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில், ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், செபிக்கிறதுக்கு முன்னால் பார்த்தீங்களா, அங்கே ஒருவன் பேரில் உனக்கு குறை இருந்தா, இங்கே உனக்கு ஒருவன் பேரில் குறை இருந்தா, ரெண்டு அனுபவம் இருக்குது. அதில் ரெண்டில் எதுவாக இருந்தாலும் அதை சரி பண்ணி விட்டு தான் நாம் செய்யணும். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், ஏசா 400 பேரோடு வருகிறான் சொல்லி சொன்ன உடனே யாக்கோபு தன்னிடத்தில் இருந்த ஆடு, மாடு, ஒட்டகம் எல்லாவற்றிலும் ஒரு பகுதியை பிரித்து எடுத்து அனுப்பி விடுறான். 20 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, முன்னே வெகுமதி அனுப்பி அவனை சாந்தப்படுத்தி கொண்டு அதற்கு பின் போய் நான் அவனை பார்ப்பேன். பார்த்தீங்களா, வெகுமதி அனுப்பி அவனை சாந்தப்படுத்தி கொண்டு, அதை தான் வாசிக்கிறோம். அதான் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை நாமும் கர்த்தருடைய கரத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் ஆசீர்வாதமான காரியங்களை கொண்டு வரும்போது குறைவுகள் உண்டு என்றால் இதை வச்சுட்டு போய் அதை சரி பண்ணிட்டு தான் வந்து செய்யணும் என்பது தேவனுடைய சித்தம், தேவனுடைய வார்த்தை. அது கடைசியாக ஒரு வசனத்தை நான் வாசித்து ஜெபிப்போம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம். சூனேமியாள் மாடியிலே ஏறி போய் தன் மகனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டிவிட்டு எலிசாவை சந்திக்க போனாள். மறிச்சு போனான். இப்போ எலிசாவை சந்திக்கணும், ஊழிக்காரனை சந்திக்கணும். மறிச்சு போனேன்னு தூக்கிக்கிட்டே எலிசாட்ட போல, அவன் கட்டில் மேலே மாடியில் வீடு கட்டி ரூம் கட்டியிருக்கு, அந்த கட்டில் கொண்டு வச்சுட்டு நேர போய் அவன் சந்திக்கிறதை நாம் அதில் பார்க்கிறோம். 28ஆம் வசனத்தில், நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கிற இடத்துக்கு போகணும் என்று சொல்கிறான். அதே போல் அங்கே வந்த உடனே 30ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நான் உம்மை விடுகிறதில்லை என்று உறுதியாய் பிடித்து கொண்டாள். எலிசா திரும்பி வந்த பிறகு அவனுடைய மரித்து போன பையனுக்குள்ளே ஜீவன் உண்டாகிறதை நாம் அதில் பார்க்கிறோம். நம்பிக்கையற்று போன நிலையில் இருந்த அவங்களுக்கு அந்த நம்பிக்கை உண்டாகிறதை பார்க்கிறோம். அன்பு நேச பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. எப்படிப்பட்ட பாரம்? சுவிசேஷத்தை அறிவிக்க தடையாக இருக்கிற காரியத்தை இறக்கி வை. சுமை சுமந்து கழித்து போகிற நீ அந்த சுமையை ஆண்டோடைய பாதத்தில் இறக்கி வை. காணிக்கை செலுத்தும் முன்பாக ஒப்புரவாகுதல், நல்மனம் பொருந்துதல் தேவை, அதை நிறைவேற்று. கடைசியாக மரித்து போன மகன் நம்பிக்கையற்ற நிலையில் இருந்தாலும் அதை ஆண்டோடைய பாதத்தில் இறக்கு. மாற்றம் இருக்குது. நாம் அந்த வசனத்தின்படி நடப்போமா? கர்த்தர் நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆமென்றும் ஆமெனும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை கேட்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அற்புதங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவில் அன்பு நேச பிள்ளைகளே, ஏற்கனவே நான் அறிவித்தபடி அந்த நகோமி என்கிற புஸ்தகம் இப்பொழுது நம்முடைய கரங்களில் ஆயத்தமாக இருக்கிறது. ஆவியானவருக்கும் நகோமிக்கும் உள்ளதான அந்த உறவை பற்றிய ஒரு ஆழமான கர்த்தனை இந்த புஸ்தகம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனுடைய விவரங்களை நீங்கள் இடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.